போடா லூசு. மாணவர்கள் தற்கொலை செய்யும் துயரமான நிகழ்வுகளை தடுக்கும் வகையில் தனியார் பயிற்சி மையங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டுதல்களை உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ளது. நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வு சுக்தேவ் ஷா தாக்கல் செய்த மனுவை விசாரித்து இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. அனைத்து கல்வி நிறுவனங்களும் மாணவர்களின் மனநலத்தை முன்னிலைப்படுத்தி ஒரு பொதுவான கொள்கையை உருவாக்க வேண்டும் என்றும், தேர்வு காலங்களில் மாணவர்களின் மன வலிமையை உறுதி செய்ய எண்ணிக்கையை பொறுத்து மனநல ஆலோசகர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மாணவர்களை தேர்ச்சிக்கு ஏற்ப பிரித்து பயிற்சி அளிக்க கூடாது என்றும், பொது வழியில் அவமதிப்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கல்வி இலக்குகள் மாணவர்களின் திறனுக்கு ஏற்ப நிர்ணயிக்கப்பட வேண்டும். மனநல ஆலோசனை உதவி எண்கள், தற்கொலை தடுப்பு ஹெல்ப்லைன் எண்கள் போன்றவை விளம்பரப்படுத்தப்பட வேண்டும். ஆசிரியர்கள் மற்றும் பிற ஊழியர்கள் வருடத்திற்கு 2 முறை மன அழுத்தம் மற்றும் தற்கொலை தடுப்பு பயிற்சி பெற வேண்டும். ஏழை மற்றும் பட்டியல் இன மாணவர்களை பாகுபாடற்ற முறையில் அணுகும் வகையில் அனைத்து பணியாளர்களும் பயிற்சி பெற வேண்டும். அனைத்து வகை கல்வி நிறுவனங்களும் போதைப் பொருட்கள் மற்றும் சீண்டல் முறைகளை ஒழிக்க வேண்டும். விடுதிகளில் மின் விசிறிகள் சேதப்படுத்த முடியாதவையாக அமைக்கப்பட்டு கூரை, பால்கனி போன்ற இடங்களில் மாணவர்களின் அணுகலை கட்டுப்படுத்த வேண்டும். ஜெய்ப்பூர், கோட்டா, சிக்கார், சென்னை, ஹைதராபாத், டெல்லி, மும்பை போன்ற மாணவர் தற்கொலை அதிகமுள்ள நகரங்களில் மனநல பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட வேண்டும். கல்வித்துறை, மாவட்ட நிர்வாகம், கல்வி நிறுவனங்கள் ஆகியவை மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும் உளவியல் ஆலோசனைகள் வழங்க வேண்டும். 2 மாதங்களில் அனைத்து மாநிலங்களும் மாணவர் பாதுகாப்பு விதிமுறைகள் மற்றும் குறை தீர்க்கும் நடைமுறைகளை கட்டாயமாக்கும் விதிகளை வெளியிட வேண்டும். மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கல்வி, சுகாதாரம் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு துறைகளைச் சேர்ந்தோர் அடங்கிய கண்காணிப்பு குழு அமைக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.